ராஜேஸ்வரி, ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கேட்டறிந்திருக்கின்றார். அதை குறித்து உரிய அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து அறிவிக்க வேண்டும் என்றும், நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் அதையொட்டி நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவான தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து துணைநிலை கவர்னர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் டிஜிபி உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். பாதுகாப்பு அதிகாரியுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு என்பது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த பகல்காம் பகுதி என்பது ஸ்ரீநகரில் இருந்து கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடமாக இந்த பகல்காம் பகுதி உள்ளது. அதாவது பகல்காம் பகுதியில் பைசரன் என்ற ஒரு மலைப்பகுதி உள்ளது. அந்த மலையின் உச்சியில் தான் புல்வெளிகள் உள்ளிட்ட அழகிய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையிலான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்காக அந்த மலையின் உச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இன்னும் முக்கியமான விடயம் என்னவென்றால், சுற்றுலா பயணிகள் அந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதை கிடையாது, வாகனங்கள் செல்வதற்கான பாதை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டுமே வாகனங்கள் வரும். அதற்கு பிறகு ட்ரக்கிங் செல்வது போன்றோ நடந்து சென்று அல்லது குதிரை மூலமாக அங்கு செல்வதற்கான பாதைகள் மட்டுமே இருக்கின்றது. அதை பயன்படுத்திதான் மேலே செல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று ஒவ்வொரு நாளும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதியில் இந்த பைசரன் மலையின் உச்சியில் தான் புல்வெளியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் திடீரென்று ஒரு 3 பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து சரமாரியாக துப்பாக்கிகள் சுட தொடங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு சுற்றுலா பயணி பலியாகி இருக்கிறார். மற்ற 7 பேர் அதில் படுகாயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த சம்பவத்தை நடத்திவிட்டு அந்த 3 பயங்கரவாதிகளும் அங்கிருந்து கண்கிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றிருக்கிறார்கள். அதாவது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த பகுதியில் வாகனங்கள் வருவதற்கான பிரத்யேக வழி கிடையாத பட்சத்தில் ஏற்கனவே பயங்கரவாதிகள் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றுதான் கூறுகின்றார்கள். அதன்படி வாகனங்கள் வர முடியாத பட்சத்தில் பயங்கரவாதிகள் ஏற்கனவே அங்கு முகாமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவம் அறிந்த உடனடியாக அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அந்த தீவிரவாதிகளை தேடக்கூடிய பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அறிந்த உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அந்த லெப்டினன்ட் கவர்னர் என்று சொல்லக்கூடிய துணைநிலை கவர்னருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கேட்டிருந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவ்வப்போது அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா மற்றும் டிஜிபி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் தீவிரமான விசாரணை ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்தில் சர்வசாதாரணமாக 3 பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அந்த மலையின் உச்சியின் மேலிருந்த மற்ற சுற்றுலா பயணிகளும் உடனடியாக அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு அதிக அளவிலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.